கண்ணை காக்கும் இமையனா இளன் கன்றை பிரியாதாயனா என் நேரம் என்னோடுதான் என் நேரம் என்னோடுதான் சிவமவன் என் நாயகன் தானே கண்ணை காக்கும் இமையனா இளன் கன்றை பிரியாதாயனா மணலில் உருகும் மெழுகனா அவன் அன்பில் உருகும் மழலைனா கண்ணிலே சம் நெஞ்சில் பாதம் கண்ணிலே சம் நெஞ்சில் பாதம் கொண்டேனே என்றும் அவன் மீது கண்ணை காக்கும் இமையனா இளன் கன்றை பிரியாதாயனா மலையில் கட்டிய மாளிகை என் மனதில் கட்டினேன் அவனுக்கா வீசும் புயலிலும் கொட்டும் மழையிலும் வீசும் புயலிலும் ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதானுடைய மகா வாக்கியங்களை கேட்க போறோம். இன்றைய அவ்யக்த முரளியில பாப்தாதா தன்னுடைய நாலாபுறத்துல இருக்கக்கூடிய ரொம்ப செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான அந்த குழந்தைகளை சந்திப்பதற்காக மற்றும் குழந்தைகளுடைய பர்த்டேவை கொண்டாடுறதுக்காக விசித்திரமான அப்பா வந்திருக்கார். குழந்தைகள் நீங்க எல்லாருமே கூட இந்த ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தானே வந்திருக்கீங்க. சோ இந்த பிறந்த நாள் கல்பத்துல வேற யாருக்குமே அமையறது கிடையாதுன்றார். அதாவது தந்தை மற்றும் குழந்தைகளுடைய பிறந்த நாள் ஒரே நாள்ல அப்படிங்கறத ஒருபோதும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்றார். மேலும் பாபா சொல்றாங்க, தந்தை மற்றும் குழந்தைகளுக்கிடையே ரொம்ப ஆழமான அன்புங்கிறது இருக்கு. பிறப்பும் இணைந்தே இருக்கு. மற்றும் இருக்கிறதும் எங்க? தனியாக இருக்கீங்களா இல்ல கூடவே இருக்கீங்களா? குழந்தைகள்லாம் ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஊக்கம் உற்சாகத்தோடு நாங்க பாப்தாதாவோடு இணைந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாபா கேக்குறாங்க, தனியா இருக்கீங்களா இல்ல பாபாவோட இணைந்து கம்பைண்டா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறார். அப்புறம் உறுதிமொழி கூட என்ன கொடுக்குறீங்க? துணையாக இருக்கின்றேன், துணையாக இருப்பேன் மற்றும் இனிமையான வீட்டிற்கு கூடவே செல்வேன், இணைந்து செல்வேன் அப்படின்னு பாபா கிட்ட ப்ராமிஸ் கொடுத்திருக்கீங்க தானே அப்படின்றார். அடுத்தது சிவராத்திரிக்காக பாபா சொல்றாங்க, நீங்க குழந்தைகள் ஞானத்தோடு அன்போடு சிவராத்திரிய கொண்டாடிட்டு இருக்கீங்க. உலகத்துல இருக்கக்கூடிய பக்த ஆத்மாக்கள் உங்களை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி ஸ்ரத்தையோட ரொம்ப பாவனையோட கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பக்த ஆத்மாக்கள் அப்படியே காப்பி பண்றாங்க. காப்பி பண்றதுக்கு கூட அறிவு வேணும் இல்லையா? பவஸ்ரங்க முக்கியமாக சிவராத்திரி நாள்ல விரதம் அனுஷ்டிக்கிறாங்க. பக்த ஆத்மாக்கள் உணவு முறையில விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க. அதுவும் வருஷம் விரதம் எடுக்கிறாங்க. தன்னுடைய உள்ளுணர்வை சிரேஷ்டமா ஆக்குறதுக்கான அந்த விரதத்தை அவங்க எடுக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, குழந்தைகள் நீங்க என்ன விரதம் எடுக்கிறீங்க? குழந்தைகள் நீங்க ஒரே ஒரு முறை தூய்மைக்கான விரதத்தை எடுக்கிறீங்க. பாபா சொல்றாங்க, வருஷம் நீங்க எடுக்கிறது இல்ல. சரி, தூய்மையின் மீது மிகுந்த கவனம் வச்சிருக்கீங்க. ஆனா சம்பூர்ண தூய்மையினுடைய நிலையை கடைபிடிக்கிறதுக்காக தூய்மையற்ற தன்மையினுடைய நண்பர்களாக என்னெல்லாம் இருக்கோ, அதாவது மிச்ச 4 விகாரத்தை பாபா சொல்றார், என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே லேசாக நீங்க விட்டுடலையே. சிறியவர்கள் மீது அன்பு வச்சிருக்கோம், பெரியவங்களை சரி பண்ணிட்டோம். அதாவது பெருசு ஃபர்ஸ்ட் விகார், அதை நான் சரி பண்ணிட்டேன், கரெக்டா நான் ஜெயிச்சுட்டேன். மிச்சம் இருக்கிற சின்ன மிச்ச 4 விகாரத்தை அதை ஃப்ரெண்டா வச்சிருக்கேன், அது சின்ன தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிட்டு இருக்கேன். அப்படி இல்லையே, மிச்சம் மீதி 4 விகாரம் கூட என்னெல்லாம் இருக்கோ அதை ஃப்ரெண்டாக ஆக்கிக்கலாம் அப்படின்னு பாபா எப்பயுமே பர்மிஷன் கொடுக்கலையே. பாப்தாதா சொல்றாங்க, பிரம்மச்சரியத்தை மட்டும் கடைபிடிக்கிறது பவித்ரதா கிடையாது. பவித்ரதானா பிரம்மச்சரியத்தின் கூடவே பிரம்மாச்சாரியாகவும் ஆக வேண்டும் அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, யாராவது வராங்க அப்படின்னா கதவு திறந்து வச்சிருந்தீங்கன்னா தானே வருவாங்க அப்படின்றார்.
சோ குழந்தைகள், நீங்க பலவீனத்தினுடைய கதவுகளை ஏன் திறந்து வச்சிருக்கீங்க? அந்த கதவு திறந்து வைக்கிறீங்க அப்படின்னா, வீக்னஸோட கதவை திறந்து வைக்கிறோம்னா வெல்கம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்றார். அடுத்தது பாப்தாதா சொல்றாங்க, 70 வருஷமா 2007ல சொல்லப்பட்ட அவ்யக்த முரளி இது. சோ 70 வருஷமா பாப்தாதாவோட யஜ்ஞம் ஸ்தாபனையாகி 2007ல 70 இயர்ஸ் ஆகுது. சோ பாப்தாதா சொல்றாங்க, 70 வருஷமா கவனக்குறைவு, அலட்சியம், சாக்கு போக்கு அப்படிங்கிற தூக்கத்துல குழந்தைகள் ரொம்ப ஓய்வாக தூங்கிட்டே இருக்கீங்க. சோ இன்னைக்கு பாப்தாதா குழந்தைகள் இந்த 3 விஷயங்கள்ல இருந்து, அந்த தூக்கத்துல இருந்து விடுபட்டு ஒவ்வொரு நேரமும் முழிச்சிட்டு இருக்கிறத பார்க்க ஆசைப்படுறார். சில நேரம் பாருங்க, கோபம் வருது, பேராசை வருது, அபிமானம் வருது குழந்தைகள் கிட்ட. காரணம் கேட்டா என்ன சொல்றாங்களாம்? இவர் கூட தான் செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்களாம் குழந்தைகள். பாபா சொல்றாங்க, மெஜாரிட்டி குழந்தைகள் கோவப்பட்டுட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன சொல்றாங்களாம், இவர் இப்படி செஞ்சார், அதனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, பிறர் மீது பழி சுமத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஆனா இன்னைக்கு பாப்தாதா இந்த 3 விஷயங்களையுமே இந்த பர்த்டே கிஃப்டா பெற விரும்புறாரு. அதனால குழந்தைகள் பாபாஸ்ட சன்ஸ்காரத்தை எதிர்நோக்கிறது மட்டும் கிடையாது. பாபா சொல்றாங்க, சன்ஸ்காரத்தை எதிர்நோக்கிறதுங்கிறது ஒரு தேர்வு, ஒரு டெஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறாரு. ஏன்னா வெவ்வேறு வெரைட்டியான சன்ஸ்காரம் தானே. சன்ஸ்காரத்தை எதிர்நோக்கிறது அப்படின்னா இது ஒரு டெஸ்ட் பேப்பர், ஒரு பிறவிக்கான ஒரு தேர்வு, முழு கல்பத்திற்கான பிராப்தி. பாபா சொல்றார், ஒரு பிறவி கூட கிடையாது. இந்த சங்கமேகத்துல பாபா குழந்தைய இருக்கிறது இந்த ஒரு பிறவி மட்டும் கூட இல்ல, சிறிய பிறவி, முழு பிறவி கூட இல்ல. ஆனா இந்த சிறிய பிறவியினுடைய தேர்வை ஃபேஸ் பண்றப்ப முழு கல்பத்திற்கான பிராப்தி, அரை கல்பம் ராஜபாகியம், அரை கல்பம் பூஜைக்குரிய நிலையை நம்ம குழந்தைகள் அடையிறோம். இப்ப இந்த நேரத்துல பாப்தாதா சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்காக நாம் தைரியம் வைக்க வேண்டும். ஏன்னா மத்தவங்க மேல பழி சுமத்துறது ரொம்ப ஈஸி. சுயத்தின் மீது கவனம் வைக்கணும், சுயத்தின் மீது பார்வையை கொண்டு வரணும்னா கொஞ்சம் தைரியம் வேணும்ன்றார். அப்ப குழந்தைகள் கிட்ட தைரியம் இருக்கா அப்படின்னு கேக்குறார். சப்போஸ் தனக்குள்ளார குழந்தைகள் கிட்ட தைரியம் இல்லை அப்படின்னா அப்ப என்ன சொல்றாங்களா, மகாரதிகள் கூட அப்படித்தானே செய்யறாங்க அப்படின்றாங்க. பாபா சொல்றாங்க, நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? பாபா கேக்குறாங்க, மகாரதிகள் தவறு செய்யக்கூடிய நேரத்துல அவங்க மகாரதிகளே கிடையாது. அதனால மகாரதி அப்படின்னு சொல்லி தன்னை பலவீனமாக்குறேன் அப்படின்னா தனக்கு தானே ஏமாற்றத்தை அடைய வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால மத்தவங்கள பாக்குறது ஈஸி, தன்னை பாக்குறதுக்கு தைரியம் வேணும் அப்படின்றார். சோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை இன்னைக்கு கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 28/9/2025. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 15/2/2007. இன்றைய முரளியினுடைய தலைப்பு கவனக்குறைவு, அலட்சியம் மற்றும் சாக்குப்போக்கு என்ற உறக்கத்திலிருந்து விழிப்பதுதான் சிவராத்திரியின் உண்மையான விழித்தல் ஆகும். கவனக்குறைவு, அலட்சியம் மற்றும் சாக்குப்போக்கு என்ற உறக்கத்திலிருந்து, அதாவது தூக்கத்திலிருந்து விழிப்பதுதான் சிவராத்திரியின் உண்மையான விழித்தல் ஆகும். இன்று பாப்தாதா விசேஷமாக தங்களுடைய நாலாபுறங்களிலும் உள்ள மிகவும் செல்லமான, மிகவும் தேடி கண்டெடுக்கப்பட்ட பரமாத்ம அன்பிற்கு பாத்திரமான குழந்தைகளோடு சந்திப்பதற்காக மற்றும் குழந்தைகளுடைய பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக விசித்திரமான தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட இன்று விசேஷமாக விசித்திரமான பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இத்தகைய பிறந்த நாள் முழு கல்பத்தில் எவருக்கும் அமைவதில்லை. தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு ஒரே நாளில் பிறந்த நாள் என்பதை ஒருபோதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். நீங்கள் அனைவரும் தந்தையினுடைய பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்களா அல்லது குழந்தைகளுடையதையும் கொண்டாட வந்திருக்கிறீர்களா? அப்பாவோடத மட்டும் கொண்டாட வந்திருக்கீங்களா இல்ல அப்பா குழந்தைகளோடது சேர்த்து கொண்டாட வந்திருக்கீங்களா? ஏனெனில் முழு கல்பத்தில் பரமாத்ம தந்தை மற்றும் பரமாத்ம குழந்தைகளுடைய அன்பானது அந்த அளவுக்கு அளவற்றதாக உள்ளது. பிறப்பு கூட ஒன்றாக சேர்ந்து இருக்கிறது.
தந்தை தனியாக உலகம் மாற்ற காரியம் செய்ய மாட்டார். குழந்தைகளோடு இணைந்து செய்ய வேண்டும். தந்தையுடன் இணைந்து இருப்பதற்கான இந்த அலௌகிக அன்பை, துணையாக இருப்பதற்கான அன்பை இந்த சங்கம யுகத்தில் தான் அனுபவம் செய்கிறீர்கள். தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையே அந்தளவு ஆழமான அன்பு உள்ளது. பிறப்பும் இணைந்தே இருக்கிறது. மற்றும் இருப்பதும் எங்கே? தனியாக இருக்கிறீர்களா அல்லது கூடவே இருக்கிறீர்களா? ஒவ்வொரு குழந்தையும் ஊக்கம் உற்சாகத்தோடு நான் தந்தையுடன் இணைந்து இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். இணைந்து இருக்கிறீர்கள் தானே? தனியாக இல்லை தானே? பிறப்பும் இணைந்தே உள்ளது. கூடவே இருக்கிறீர்கள். மற்றும் உறுதிமொழியும் வேறு என்ன கொடுத்துள்ளீர்கள்? துணையாக இருக்கின்றேன், துணையாக இருப்பேன் மற்றும் தன்னுடைய இனிமையான வீட்டிற்கு இணைந்தே செல்வேன். இப்படி பாபா கிட்ட குழந்தைகள் நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். இப்பேற்பட்ட அன்பை வேறு எந்த தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் மத்தியில் பார்த்திருக்கிறீர்களா? எந்த ஒரு குழந்தையானாலும் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் எங்க வேணா இருந்தாலும் சரி, எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் அவர்கள் துணையாக இருக்கிறார்கள் மற்றும் இணைந்தே செல்பவர்கள்தான். அப்பேற்பட்ட இந்த விசித்திரமான மற்றும் அன்பிலும் அன்பான பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். நேரில் கொண்டாடி கொண்டிருந்தாலும், உள்நாடு வெளிநாட்டில் கொண்டாடி கொண்டிருந்தாலும், நாலாபுறங்களிலும் ஒரே நேரத்தில் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். மதுபனுக்கு முன்னால உட்காந்து சிவராத்திரி பர்த்டே கொண்டாடிட்டு இருந்தாலும், இல்ல பாரதத்திலயோ இல்ல ஃபாரின்ல இருந்தாலும், நாலாபுறத்துல எங்க இருந்தாலும் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரே நேரத்துல ஒன்னா சேர்ந்து இதை கொண்டாடிட்டு இருக்கீங்கன்றார். எவ்வாறு அனைத்து குழந்தைகளும் ஊக்கம் உற்சாகத்தோடு உள்ளத்தில் ஆஹா பாபா, ஆஹா பாபா, ஆஹா பிறந்த நாள் என்ற பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா நாலாபுறங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறார். சுவிட்சை ஆன் செய்ததும் நாலாபுறங்களின் சப்தம், உள்ளத்தின் சப்தம், ஊக்க உற்சாகத்தின் சப்தம் பாப் தாதாவின் காதுகளில் கேட்கிறது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் உற்சாகத்தை பார்த்து குழந்தைகளுக்கும் தங்களுடைய தெய்வீக பிறப்பிற்கான கோடி 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 மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் உற்சாகமா நாலாபுறத்துல இருந்து ஆஹா பாபா, ஆஹா பாபா, ஆஹா பிறந்த நாள்னு பாடிட்டு இருக்காங்க. சோ இத கேட்டு பாபாவும் என்ன பண்றாரா, குழந்தைகளுக்கு கூட அவங்களுடைய தெய்வீகமான அந்த பிறவிக்கான கோடி 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 மடங்கு வாழ்த்துக்களை ரிட்டர்ன்ல பாபா குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. உண்மையில் உற்சவம் என்பதன் அர்த்தமே ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பது ஆகும். எனவே நீங்கள் அனைவரும் உற்சாகத்தோடு இந்த உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பெயர் கூட பக்தர்கள் சிவராத்திரி என்று வைத்துள்ளனர். பக்தர்கள் சிவராத்திரின்னு பெயர் வச்சிருக்காங்க. குழந்தைகள் நீங்க ரொம்ப ஊக்கம் உற்சாகத்தோடு இந்த உற்சவத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்கன்றார். இன்று யார் உங்களுடைய இந்த விசித்திரமான பிறந்த நாளை கொண்டாடும் முறையை மிகவும் நன்றாக காப்பி அடித்து இருக்கிறார்களோ அந்த பக்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதா வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்றோமோ நம்மள பார்த்தா அப்படியே பக்காவா நல்ல காப்பி அடிச்சு கொண்டாடுறாங்க பக்தாத்மாக்கள். சோ அந்த பக்தாத்மாக்களுக்கும் பாப்தாதா வாழ்த்துக்களை கொடுத்துட்டு இருக்கார். நீங்கள் ஞானம் மற்றும் அன்போடு கொண்டாடுகிறீர்கள் மற்றும் அந்த பக்த ஆத்மாக்கள் பாவனை ஸ்ரத்தையோடு நீங்கள் கொண்டாடுவதை காப்பி அடித்துள்ளார்கள். குழந்தைகள் நம்ம ஞானபூர்வமா அன்போட இதை கொண்டாடுறோம். பக்தர்கள் நம்மளை பார்த்து நல்லா காப்பி பண்ணி பாவனையோட ஸ்ரத்தையோட கொண்டாடுறாங்க. ஆகவே இன்று அந்த குழந்தைகளுக்கு காப்பி அடிப்பதில் நல்ல பாகத்தை நடிப்பதற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் காப்பி அடித்திருக்கிறார்கள். காப்பி அடிப்பதற்கும் கூட அறிவாற்றல் வேண்டும் அல்லவா? முக்கிய விஷயமோ இந்த நாளில் பக்தர்கள் கூட விரதம் அனுஷ்டிக்கிறார்கள். சிவராத்திரினா பக்தர்கள் கூட விரதம் வைப்பாங்க. அவர்கள் உணவு முறையில் விரதம் இருக்கிறார்கள். பாவனையோடு உள்ளுணர்வை சிரேஷ்டமானதாக ஆக்குவதற்காக விரதம் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிக்க வேண்டியதாக இருக்கிறது. மற்றும் நீங்கள் என்ன விரதம் எடுத்துள்ளீர்கள்? பக்தர்கள் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? விரதம் எடுக்க வேண்டியதா இருக்கு. அது கூட எதுக்காக? உணவு பழக்கத்துக்கான
அதற்கான அவங்க வந்து விரதத்தை வந்து எடுக்கிறாங்க. ஆனா பாபாஸ்டர் அவங்க ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிறாங்க. சரி குழந்தைகள், நீங்க என்ன விரதம் எடுத்திருக்கீங்க? ஒரே ஒரு முறை விரதம் மேற்கொள்கிறீர்கள். வருடா வருடம் விரதம் இருப்பதில்லை. அவங்க இயர்லி விரதம் இருக்காங்க. ஆனா குழந்தைகள், நீங்க ஒவ்வொரு இயரும் விரதம் எடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்க அப்படி பண்றது இல்ல. ஒரே முறை தூய்மைக்கான விரதம் எடுத்துள்ளீர்கள். ஒன்லி ஒன்ஸ் தான். ஒரே முறை தூய்மைக்கான விரதம் எடுத்துள்ளீர்கள். அனைவரும் தூய்மைக்கான விரதம் எடுத்துள்ளீர்களா? பக்காவாக எடுத்துள்ளீர்களா? யாரெல்லாம் உறுதியாக எடுத்துள்ளீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பக்கா? கொஞ்சம் கூட கச்சாவாக அல்ல. பக்கா? நல்லது. இரண்டாவதாக கேள்வி உள்ளது. இன்னொரு செகண்ட் கொஸ்டின் இருக்கின்றார் பாபா. நன்றாக விரதம் அனுஷ்டிக்கின்றீர்கள், அதற்கான வாழ்த்துக்கள். ஆனால் தூய்மையற்ற நிலைக்கு முக்கியமாக 5 நண்பர்கள் உள்ளனர். இம்பியூரிட்டி, தூய்மையற்ற நிலைக்கு இம்பார்ட்டண்டா 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம், 5 நண்பர்கள் உள்ளனர். சரிதானே? தலையசைத்திடுங்கள். 5 விக்காரத்தை பாபா சொல்றார். ஓகே தானே? தலையசைங்கன்றார். நல்லது. 5 விரதமும் எடுத்துள்ளீர்களா அல்லது 2, 3 விரதம் எடுத்துள்ளீர்களா? பாபா தான் முக்கியமான விரதம் தூய்மை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா? சோ 2, 3 மட்டும் எடுத்திருக்கீங்களா இல்ல 5 விரதமும் எடுத்திருக்கீங்களா? ஏனென்றால் எங்கே தூய்மை இருக்கின்றதோ அங்கே ஒருவேளை அம்ச மாத்திரத்தில் கூட தூய்மையற்ற தன்மை இருக்கிறது என்றால் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா என்று அழைக்கப்படுவார்களா என்ன? தூய்மையான ஆத்மா, ஆனா மத்த விகார் கொஞ்சம் அம்சத்துல இருக்கு அப்படின்னா சம்பூர்ண பவித்ர ஆத்மான்னு சொல்ல முடியாது இல்லையா? மேலும் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய தூய்மையோ பிராமண பிறப்பின் சொத்து, அதாவது ப்ராப்பர்ட்டி, பர்சனாலிட்டி, ராயல்டி ஆகும். பிகே ஆயிட்டோம், பிராமண ஆத்மாவா இருக்கும் அப்படின்னா தூய்மை பிராமண ஆத்மாவனுடைய ப்ராப்பர்ட்டி, பிராமண பிறப்பினுடைய ப்ராப்பர்ட்டி, பர்சனாலிட்டி, ராயல்டி ஆகும். ஆகவே சோதனை செய்யுங்கள். முக்கியமாக தூய்மையின் மீது கவனம் வைத்துள்ளீர்கள். ஆனால் சம்பூர்ண தூய்மையை கடைபிடிப்பதற்காக இன்னும் அதனுடைய நண்பர்கள் எவை உள்ளனவோ, அதனுடைய நண்பர்கள்னா மிச்சம் இருக்கிற 4 விக்கார் மாஸ்டர், அதனுடைய நண்பர்கள் எவை உள்ளனவோ அவற்றை லேசானவை என்று விட்டுவிடவில்லையே. பியூரிட்டியை மட்டும் ஃபாலோ பண்ற, மிச்சம் இருக்கிற விக்கார் எல்லாத்தையும் அதெல்லாம் ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது, லைட்டை தானே, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், அப்படி லேசா நீங்க எடுத்துக்கல, அதை விட்டு வைக்கல தானே. சிறியவர்கள் மீது அன்பு வைத்துள்ளீர்கள் மற்றும் பெரியவர்களை சரி செய்து விட்டீர்கள். மீதம் 4 என்ன உள்ளனவோ அவற்றை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பாபாவின் அனுமதி உள்ளதா என்ன? காம்பிக்கார் மட்டும் மேல ஜெயிச்சுட்டு நான் தூய்மையான ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் இதெல்லாம் பரவாயில்ல, இருந்தா இருக்கட்டும், அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல, அதை நீங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க அப்படின்னு பாபா எப்பயாவது பர்மிஷன் கொடுத்திருக்காரா என்ன? பிரம்மச்சரியத்தை மட்டும் பவித்ரதா என்று கூறப்படுவதில்லை, ஆனால் பிரம்மச்சரியத்தின் கூடவே பிரம்மாச்சாரி ஆக வேண்டும். பியூரிட்டியும் வேணும், மிச்சம் இருக்கிற விகாரம் 5, அதனுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய மொத்தம் 5 விகாரத்தின் மீது வெற்றி வேணும். சோ பாபா என்ன சொல்றார்? பிரம்மச்சரியத்தின் கூடவே பிரம்மாச்சாரி ஆக வேண்டும். அதாவது தூய்மையின் விரதத்தை பாலனை செய்துள்ளீர்கள். சில குழந்தைகள் உரையாடும் பொழுது கூறுகிறார்கள், அதாவது பாபா கிட்ட சிட்சாட் பண்றப்ப குழந்தைகள் பாபா கிட்ட பேசுறாங்களாம். உரையாடலும் அனைவரும் செய்கிறார்கள் அல்லவா, மிகவும் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை கூறுகிறார்கள். பாபா முக்கியமானதோ சரியாகி விட்டதல்லவா, மற்றபடி சின்ன சின்ன அப்படிப்பட்ட சங்கல்பங்கள் அவ்வப்போது மனதில் வந்து விடுகின்றன என்று கூறுகிறார்கள். இம்பார்ட்டன்ட் பவித்ரதா தானே பாபா, அது கரெக்டா இருக்கு, பியூரா இருக்கும். காம்பிக்காரனால ஜெயிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள், அதெல்லாம் மனசுல அப்பப்ப தாட்ஸ் வரும் தான், பரவாயில்ல தானே, முக்கியமானது சரி பண்ணிட்டோம்ல, மத்தது வந்தா என்ன அப்படின்ற மாதிரி குழந்தைகள் பாபாட்ட சிட்சாட்ல பேசுறாங்க. மனதில் வருகின்றன, வார்த்தையில் வரவில்லை, மேலும் மனதையோ யாரும் பார்ப்பதில்லை. மனசுலதான் பாபா தாட்ஸ் வருது, நான் மத்தபடி வேற எதுவும் பண்ணல. சோ என்னோட வேர்ட்ஸ்ல வரல, வார்த்தையில அது வெளிப்படல. சோ மனசுதான் யாருக்கும் தெரிய போறது இல்லைல்ல, அப்படியெல்லாம் குழந்தைகள் கொஞ்சம் பேர் பாபாட்ட பேசுறாங்க. பாபா சொல்றாங்க,
பிறகு இன்னும் சிலர் கூறுகின்றனர், இன்னும் ஒரு சில குழந்தைகள் என்ன சொல்றாங்களா, சின்ன சின்ன பால்ய குழந்தைகளிடம் அன்பு இருக்கிறதல்லவா, குட்டி குட்டி குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த சின்ன குழந்தைகள் மேல அன்பு வருது இல்ல, எனவே இந்த நான்கின் மீது கூட அன்பு ஏற்பட்டு விடுகிறது. அந்த குட்டி குழந்தை மேல அன்பு வரப்ப என்ன ஆகுது, மிச்சற்ற விகாரம் மீது அன்பு வந்துருது, கோபம் வந்து விடுகிறது, மோகம் வந்து விடுகிறது, விரும்பாமலேயே வந்து விடுகிறது. யாராவது வருகின்றார்கள் என்றால் நீங்கள் கதவை திறந்து வைத்திருப்பீர்களானால் வருவார்கள் அல்லவா என்று பாப்தாதா கூறுகிறார். யாராவது உள்ள வரணும்னா என்ன பண்ணோம், நான் கதவை திறந்து வச்சிருந்தா அவங்க வருவாங்க தானே அப்படின்னு பாப்தாதா சொல்றார். எனவே கதவுகளை ஏன் திறந்து வைத்துள்ளீர்கள், பலவீனத்தின் கதவுகள் திறந்திருக்கிறது. ஆக பலவீனத்தின் கதவை திறப்பது என்றால் வரவேற்கிறீர்கள் என்று அர்த்தம். சோ கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குழந்தைகள் மேல அன்பு இருக்கு, அப்புறம் மோகம் வந்துருது, அப்புறம் கோபம் வந்துருது, இப்படி ஒவ்வொரு விகாரமா வந்துருது. அப்ப மத்த எல்லா விகாரம் மீதும் அன்பு வந்துருதுன்னா பாபா கேட்கிறார், பலவீனத்தோட கதவை ஏன் திறந்து வச்சிருக்கீங்க, வீக்னஸோட கதவை திறந்து வச்சிருக்கேன்னா நான் வெல்கம் பண்றேன்னு அர்த்தம் அப்படின்றார் பாபா. இன்றைய நாள் தந்தையினுடைய மற்றும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பிறந்த உடனேயே விரதத்திற்கான உறுதிமொழி செய்துள்ளீர்கள். பாபா குழந்தையா ஆன உன்னையே பாபா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், விரதத்திற்கான உறுதிமொழி செய்துள்ளீர்கள். முதலில் தந்தை வரதானம் என்ன கொடுத்தார் நினைவுள்ளதா? பாபா குழந்தையா ஆன உடனே பாபா கொடுத்த ஃபர்ஸ்ட் வரதானம் என்ன ஞாபகம் இருக்கா? பிறந்த நாளின் வரதானம் நினைவு உள்ளதா? என்ன கொடுத்தார்? பவித்ர பவ, யோகி பவ. அனைவருக்கும் வரதானம் நினைவு உள்ளதல்லவா? நினைவு உள்ளதா? மறந்து விடவில்லையே. தூய்மையாக ஆகுக என்ற வரதானம் ஒன்றிற்காக கொடுக்கவில்லை, 5ற்கும் கொடுத்துள்ளார். தூய்மையாகணும்னா 5 விகாரத்தினாலேயே ஜெயிக்கணும் அப்படின்னா கொடுத்திருக்காரு, ஏதோ ஒண்ணுக்காக இல்லை. இன்று பாப்தாதா என்ன விரும்புகிறார்? பிறந்த நாள் கொண்டாட வந்துள்ளீர்கள், தந்தைக்கும் கூட கொண்டாட வந்துள்ளீர்கள் தானே. சிவராத்திரி கொண்டாட வந்துள்ளீர்கள், பிறந்த நாளிற்கான பரிசு கொண்டு வந்துள்ளீர்களா? பர்த்டேனா கூட கிஃப்ட் கொண்டு வந்திருக்கணும்ல. சிவராத்திரி கொண்டாட வந்திருக்கீங்க, பாபாவோட அப்பாவோட பர்த்டே கொண்டாட வந்திருக்கீங்க, கிஃப்ட் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அல்லது வெறும் கையுடன் வந்திருக்கிறீர்களா? ஒன்னும் கிஃப்ட் எடுக்காம வெறும் கையோட வந்துட்டீங்களா? ஸ்தாபனையாக 70 வருடங்கள் நிறைவடைந்து கொண்டிருக்கின்றன. 2007ல 70 இயர்ஸ் யஜ்ஞத்துக்கு. சோ பாபா சொல்றாங்க, ஸ்தாபனையாகி 70 வருடங்கள் நிறைவடைந்து கொண்டிருக்கின்றன. நினைவு உள்ளது அல்லவா? 70 வருடங்கள், அதாவது 2007ல. யோசித்து பாருங்கள், நீங்கள் பின்னால் வந்திருக்கிறீர்கள், ஆனால் ஸ்தாபனையாகியோ 70 வருடங்கள் ஆகிவிட்டன அல்லவா? நான் பாபா குழந்தையா 2000ல, 95ல, 2010ல, இல்லைன்னா அதுக்கப்புறம் முன்னால 2007க்கு முன்னால எப்பயோ ஏதோ ஒரு டைம் நான் பாபா குழந்தை ஆயிருப்பேன். ஸ்தாபனையான அந்த டைம்ல நான் ஆகியிருக்க மாட்டேன். ஆனா பாபா சார் நீங்க பின்னால வந்திருக்கீங்க, ஆனா ஸ்தாபனையாகி 70 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? இப்பொழுது நீங்கள் வந்திருக்கலாம். இப்பொழுது நீங்கள், அதாவது பாபா முரளி சொல்றாரு அந்த டைம்ல, இப்ப நீங்க பாபா குழந்தை ஆயிருக்கலாம், இப்பொழுது நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஸ்தாபனையின் காரியத்தில் நீங்கள் அனைவரும் துணையாக இருக்கிறீர்கள் அல்லவா? 70 இயர்ஸ்ல எப்ப பாபா குழந்தைய ஆனாலும் பாபாவுடைய காரியத்துல துணையாக இருக்கீங்கல்ல, துணைவனாகவோ ஆகிவிட்டீர்கள் அல்லவா? இன்று முதன்முறையாக வந்திருந்தாலும் துணையாக இருக்கிறீர்கள் அல்லவா? யார் மதுபனிற்கு முதல் முறையாக சந்திக்க வந்திருக்கிறீர்களோ அவர்கள் நீளமாக கை உயர்த்துங்கள். நல்லது. உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது 1 வருடம் ஆகியிருக்கலாம், 2 வருடம் ஆகியிருக்கலாம். ஆனால் தன்னை என்னவென்று கூறிக்கொள்கிறீர்கள்? ஃபர்ஸ்ட் டைமா பாபா மீலன்னா பாபா குழந்தையாக 1 இயர் 2 இயர்ஸ் ஆயிருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா பாபா மீட்டுக்கு போயிருக்காங்க. பாபா ஸ்டார் 1 இயர் 2 இயர்ஸ் ஆயிருக்கலாம். ஆனாலும் தன்னோட பேர் சொல்றப்ப என்ன சொல்றீங்க? பிரம்மகுமாரி, பிரம்மகுமார் என்று கூறிக்கொள்கிறீர்களா அல்லது புருஷார்த்தி குமார் குமாரி என்று கூறிக்கொள்கிறீர்களா? என்ன பெயர் சொல்லிக்கிறோம்? என்ன கூறிக்கொள்கிறீர்கள்? எவராவது தன்னை புருஷார்த்தி குமார் என்று கூறுகிறீர்களா என்ன? பிரம்மா குமார் என்று கையெழுத்து போடுகிறீர்கள் தானே? அனைவரும் பிகு என்று எழுதுகிறீர்களா அல்லது புருஷார்த்தி குமார் என்று எழுதுகிறீர்களா? புருஷார்த்தி குமார்களாகிய உங்களின் உறுதிமொழி என்ன? வீக்கெண்ட் தானே எழுதுறீங்க. சரி, ஓகே. புருஷார்த்தி குமாரா இருந்தா கூட உங்களோட ப்ராமிஸ் என்ன பாபா கிட்ட? கூடவே இருப்போம்,
கூடவே செல்வோம், இணைந்தே இருப்போம். எனவே இணைந்தே இருப்பதற்காக சமநிலை வேண்டும் அல்லவா? நான் கூடவே இருப்பேன், கூடவே வருவேன் பாபான்றோம். அப்ப இணைஞ்சே இருக்கேன் அப்படின்றோம். அப்ப இணைந்திருப்பதற்கு சமநிலை வேண்டும் அல்லவா? பாபா கூட சேர்ந்து இருக்கணும், ஒன்னா பாபா கூட சேர்ந்து ரிட்டர்ன் திரும்பி போனோம்னா அவருக்கு ஈக்குவல் ஆகணும்ல, சமநிலை வேண்டும் அல்லவா? இன்று 70 வருடத்திற்கான உற்சவத்தை கொண்டாடி வருகிறீர்கள். பாப்தாதா பார்த்தார்கள், சேவைக்கான டர்ன் எந்த ஜோன் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் 70 வருடத்திற்கான கௌரவ விழா கொண்டாடுகிறார்கள். அனைவரும் கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? அவ்வளவுதான். சின்ன சின்ன பரிசுகள் மட்டும் கொடுக்கின்றீர்கள், அவ்வளவுதான். ஆனால் ஒன்றோ இன்று பிறந்த நாளாகும், கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? பக்காதானே? மேலும் இரண்டாவதாக 70 வருடங்கள் முடிந்து விட்டன. எனவே கௌரவ விழாவும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், பிறந்த நாளும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அதில் பரிசு என்ன கொடுப்பீர்கள்? ஒரு சைட்ல சிவ ஜெயந்தி பர்த்டே, இன்னொரு சைட்ல 70 இயர்ஸோட யஜ்ஞத்தோட கம்ப்ளீஷன். ஸோ ரெண்டுமே செலிப்ரேட் பண்றீங்க. குட்டி குட்டியா கிஃப்ட் மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க, வேற என்ன கொடுப்பீங்க கிஃப்ட் அப்படின்னு கேட்கிறார் பாபா. ட்ரே கொடுப்பீர்களா? ட்ரே கொடுப்பீர்களா? விரிப்பு கொடுப்பீர்களா? என்ன பரிசு கொண்டு வந்துள்ளீர்கள்? வெள்ளி டம்ளர் கொடுப்பீர்களா? பர்த்டே 70 இயர்ஸ் முடியுதுன்னா ட்ரே கொடுப்பீங்களா, இல்ல விரிப்புனா ஏதாவது பெட்ஷீட்ஸ் மாதிரி கொடுப்பீங்களா, இல்ல வெள்ளி டம்ளர் கிஃப்டா கொடுக்க போறீங்களா? என்ன கொடுக்க போறீங்க? என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். ஆனால் இன்றைய தினம் தன்னுடைய ஆசைகளின் தீபமான குழந்தைகளுக்காக பாப்தாதாவிற்கு சுபமான ஆசை உள்ளது. இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொண்டு வந்திருக்கலாம், ஆனா பாபாவோட ஆசை என்ன இருக்கா? அந்த சுபமான ஆசை என்ன சொல்லட்டுமா? சொல்வது மற்றும் கேட்பது என்றால் என்ன? ஒன்று காதின் மூலம் கேட்பது மற்றும் உள்ளத்தில் நிறைத்துக் கொள்வது, அப்படித்தானே? வெளியேற்றி விடவும் மாட்டீர்களே. பாபா தன்னுடைய சுபமான ஆசை என்ன கிஃப்ட் வேணுங்கிறத சொல்ல வர்றார். சோ நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க கேட்பீங்க அப்படின்னு தானே அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா சொல்றாங்க, காதுல கேட்டு உள்ளத்துலார நம்மளுடைய உள்ளத்துல பாபா சொல்ற விஷயத்த அப்படியே நிறைச்சு வச்சுப்பீங்க தானே, அதை வெளியில போக விட மாட்டீங்களே. இது மட்டும் அல்ல, ஆனால் உள்ளத்திலே நிறைத்து கொள்வீர்கள். காதுல கேட்கறது மட்டும் அல்ல, உள்ளத்துல நிறைச்சிக்கணும். இன்றைய தினம் அந்த சுப ஆசையை சொல்லட்டுமா? முதல் வரிசையில் உள்ளவர்கள் கூறுங்கள், தலை அசைத்திடுங்கள். டீச்சர்ஸ் தலை அசைத்திடுங்கள். நன்றாக கொடியசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லட்டுமா? இரட்டை வெளிநாட்டினர். தன்னை அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கும். அப்போதே சரி என்று சொல்லுங்கள், பெயருக்கு அவ்வாறு சொல்லாதீர்கள். பாபா சொல்றாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னன்னா ரெடி ஆக்கிக்க வேண்டியதா இருக்கும். சும்மா பாபா கேட்கிறாரு அதனால சரி பாபா சொல்லுங்க அப்படியெல்லாம் பேருக்காக சொல்லாதீங்கன்றார். என்னன்னா அதற்கேற்றாற் போல ரெடி ஆக்கிக்கணும். அதுக்கு ஓகேனா சரி பாபா சொல்லுங்கன்னு சொல்லுங்க. ஏனெனில் 70 வருடங்களாக பாப்தாதா கவனக்குறைவு, அலட்சியம், சாக்கு போக்கினுடைய விளையாட்டை பார்த்து விட்டார்கள். சரி, 70 அல்ல என்றாலும் 50, 40, 30, 20 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இவ்வளவு நேரமாக குழந்தைகளுடைய இந்த 3 விளையாட்டை நன்றாக பார்த்து விட்டார்கள். பாபா குழந்தைய எப்ப ஆயிருக்கோம் சொல்லுவோம் இல்லையா? பாபா 70 இயர்ஸ் ஒன்னும் எனக்கு ஆகல அப்படின்னு சொல்லுவோம். அலௌகிக் ஏஜ். பாபா 70 இல்ல, 20, 30, 40, 50 எவ்வளவா இருந்தாலும் சரி. ஆனா இவ்வளோ வருஷமா குழந்தைகள் நம்முடைய கவனக்குறைவு, அலட்சியம், சாக்கு போக்கோட விளையாட்டெல்லாம் நான் பார்த்துட்டேன். இன்றைய தினம் பக்தர்கள் விழித்திருக்கின்றனர், தூங்குவதில்லை. குழந்தைகளாகிய உங்களுடைய விழித்தல் எது? பக்தர்கள் விரதம் இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சிவராத்திரி இன்னைக்கு தூங்க மாட்டாங்க இல்லையா, முழிச்சிட்டு இருப்பாங்க. சோ பாபா கேட்கிறார், குழந்தைகள் உங்களுடைய விழித்தல் எது? எந்த ஒரு உறக்கத்தில் அடிக்கடி தூங்கி விடுகிறீர்கள்? எந்த தூக்கத்துல தூங்குறோமா குழந்தைகள்? கவனக்குறைவு, அலட்சியம், சாக்கு போக்கு என்ற உறக்கத்தில் ஓய்வாக தூங்கி விடுகிறீர்கள். இன்று பாப்தாதா இந்த 3 விஷயங்களிலிருந்து ஒவ்வொரு நேரமும் விழித்திருப்பதை பார்ப்பதற்கு விரும்புகிறார். அவங்க தூங்காம முழிச்சிட்டு இருக்காங்க, கண்முழிக்கிறாங்க. இங்க பாப்தாதா குழந்தைகளாகிய நம்ம கவனக்குறைவு, அலட்சியம், சாக்கு போக்குங்கிற தூக்கத்துல இருந்து ஒவ்வொரு டைமும் நம்ம முழிச்சிட்டு இருக்கிறத பாப்தாதா பார்க்க விரும்புறார். சில நேரம் பாருங்கள், கோபம் வருகிறது,
அபிமானம் வருகிறது, பேராசை வருகிறது. காரணம் என்ன சொல்கிறார்கள்? கோவம் வருது, ஈகோ வருது, பேராசை வருது. காரணம் என்ன சொல்றாங்க? பாப்தாதாவிற்கு ஒரு ட்ரேட்மார்க் தெரிகிறது. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது அல்லவா, அப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன சொல்றாங்களா குழந்தைகள்? இது நடக்கத்தான் செய்கிறது டாட் 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 என்று சொல்கிறார்கள். எல்லாம் நடக்கதானங்க செய்யும் அப்படின்றாங்களா குழந்தைகள். ஆனால் யார் நடந்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இது இருக்கத்தான் செய்கிறது, இது நடக்கத்தான் செய்கிறது என்ற வார்த்தைகளை கூறுகிறார்கள். இது இப்படி இருக்கதான் செய்யும், இது இப்படி நடக்கதான் செய்யும் அப்படின்னா குழந்தைகள் சொல்றாங்க. இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்களாம். பாபா சொல்றாங்க, இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல, இது நடக்கிறது தான் என்று சொல்கிறார்கள். ஏதோ ஒரு விஷயம் நடந்தா இது புதுசு இல்ல, இதெல்லாம் நடக்கும் தான், இப்படி எல்லாம் பேசுறாங்க. பாபா சொல்றார், இப்படி எல்லாம் குழந்தைகள் பேசுறாங்க அப்படின்னா இது என்ன கவனக்குறைவு இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறார். இவரும் தான் செய்கிறார். பெரும்பான்மையினர் கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக இவர் செய்தார், அதனால் கோபம் வந்தது என்று கூறுகின்றனர். மெஜாரிட்டி என்ன பண்றாங்களா? பெரும்பான்மையினர் கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக, கோவப்பட்டது நானு, ஆனா அந்த கோவத்துல இருந்து நான் கரெக்டா நான் ஒன்னும் கோவப்படல அப்படிங்கறதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன சொல்றாங்களா? இவர் செய்தார், அதனால் கோபம் வந்தது என்று கூறுகின்றனர். நான் தவறு செய்து விட்டேன் என்று கூறுவதில்லை. இவர் இதை செய்தார் அல்லவா, இது நடந்ததல்லவா, ஆகையினால் கோபம் வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். பிறர் மீது குற்றம் சுமத்துவது மிகவும் சுலபம். மத்தவங்க மேல பழி போட்டுடுறாங்க. பாபா சொல்றார், பிறர் மீது குற்றம் சுமத்துவது மிகவும் சுலபம். இவர்கள் செய்யாமல் இது இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. இப்படி வேற சொல்றாங்க. அவங்க பண்ணாங்க, அதனால எனக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் அவங்க அப்படி பண்ணலன்னா எனக்கு இது இந்த மாதிரி ஆயிருக்காது, நான் இப்படி எல்லாம் கோவப்பட்டிருக்க மாட்டேன், இப்படி எல்லாம் வேற சொல்றாங்க. மேலும் பாபா என்ன கூறினாரோ அதுவும் நடந்திருக்காது. அவர்கள் அதாவது பாபா கூறியதை செய்திருந்தால் நடந்திருக்கும். தந்தையினுடைய ஸ்ரீமத் கோபத்தை அழிக்க முடியாதா என்ன? பாபா சொல்றாங்க. அவங்க கோவப்படுறாங்க, ஓகே ஃபைன், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, சரி ஓகே. ஆனா பாபாவோட ஸ்ரீமத்தை வச்சு அவங்க செஞ்ச தப்ப சரி பண்ண முடியாதா என்ன? தற்சமயம் கோபத்தின் குழந்தை ஆவேசம். ஆவேசம் கூட வெவ்வேறு விதமாக உள்ளது. கோவம்னா வெறும் கோவம் மட்டும் இல்ல, அதோட குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு. சோ பாபா ஆவேசம்ன்றார். ஆவேசம் கூட வெவ்வேறு விதமாக உள்ளது. எனவே இன்று 4 விரதம் எடுப்பீர்களா? திருப்பி பாயிண்ட்டுக்கு வரார். தூய்மைக்கான விரதம் சொன்னோமே, 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இல்லையா, சோ 1 மட்டும் எடுத்துட்டு தூய்மைன்னு சொல்றீங்களா, இல்ல மிச்சம் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து விரதம் எடுப்பீங்களா? எவ்வாறு முதல் விஷயத்தின் மீது விசேஷமாக பெரும்பான்மையினர் திட சங்கல்பம் செய்துள்ளீர்கள், அது போன்று இந்த 4ற்காகவும் சங்கல்பம் செய்வீர்களா என்ன? 4 விகாரத்துக்கும், வெறும் காம்பிக்கார் மட்டும் இல்ல, மிச்சம் 4த்துக்காகவும் அதன் மீதும் நீங்க நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுவீங்களா? இவர்கள் இதை செய்தார்கள், அதனால் என்னால் இப்படி நடந்து விட்டது. இந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இவங்க இப்படி பண்ணாங்க, அதனால நான் இப்படி பண்ணேன். இந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. மேலும் தந்தை அடிக்கடி என்ன கூறுகின்றாரோ அது நினைவு இல்லை. பிறர் என்ன செய்தாரோ அது நினைவு வந்து விட்டது. பாபா அடிக்கடி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காராம். பாபா என்ன சொல்றாரோ அது ஞாபகம் வரல, மத்தவங்க என்ன சொன்னாங்களோ அது ஞாபகம் வருதான். எனில் அப்படின்னா இது சாக்கு போக்கு சொல்வதாகி விட்டது அல்லவா? பகவான் சொன்னதை மறந்துட்டு மனுஷங்க சொன்னதை எனக்கு ஞாபகம் வருதுன்னா அப்ப இது சாக்கு போக்கு தானே அப்படின்றார். இன்று பாப்தாதா இந்த 3 விஷயங்களை பிறந்த நாள் பரிசாக பெற விரும்புகிறார். என்னென்ன சொன்னார் பாபா? கவனக்குறைவு, அலட்சியம், சாக்குப்போக்கு. இந்த 3 விஷயத்தையும் பிறந்த நாள் பரிசாக பெற விரும்புகிறார். இவை அந்த 4ஐயும் இலகுவாக கடந்து செல்ல வைத்துவிடும். இந்த 3த்தையும் பாபாக்கு கிஃப்டா கொடுத்துட்டோம்னா, பாபா சொன்னார் இல்லையா, காம்பிக்கார் மட்டும் இல்ல மிச்சம் 4 ஜெயிக்கணும்னார் இல்லையா, அது ரொம்ப ஈஸியா நீங்க கிராஸ் பண்ணிடலான்றார். சம்ஸ்காரத்தை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். சம்ஸ்காரத்தை எதிர்கொள்வது என்பது அல்ல, இது தேர்வு ஆகும். ஒருத்தரோட சம்ஸ்காரம் வெவ்வேறு மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான். பாபா ஃபேஸ் பண்றது இல்ல, இது டெஸ்ட்ன்றார். இது தேர்வு ஆகும். ஒரு பிறப்பின் தேர்வு மற்றும் முழு கல்பத்திற்கான பிராப்தி. எவ்வளவு அழகா சொல்றார். ஒரு பர்த் டெஸ்டா, எக்ஸாமா, முழு கல்பத்துக்கு பிராப்தி. ஒரு பிறப்பிற்கான தேர்வு மற்றும் முழு கல்பத்திற்கான பிராப்தி. எப்படி முழு கல்பம்னா, அரை கல்பம் ராஜ்யபாகியம், அரை கல்பம் பூஜைக்குரிய நிலை.
ஒரு பிறவியில் முழு கல்பத்திற்கான பிராப்தி, அதுவும் சிறிய பிறவி, முழு பிறவி அல்ல, சிறிய பிறவி ஆகும். இந்த லாஸ்ட் பர்த் இதுல கூட பாபா குழந்தையா இருந்து இல்லையே இல்லையா? சோ அப்புறம் தானே பாபா குழந்தையா ஆயிருக்கும். சோ இது ஃபுல் பர்த் கூட நான் அப்படியே ஒரு தேர்வு எக்ஸாம்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு லாஸ்ட் பர்த்ல கூட சிறிய பிறவின்றார் பாபா குழந்தைய ஆனதுக்கு அப்புறமா. சோ சிறிய பிறவி ஆகும். தைரியம் உள்ளதா? ஆனா இந்த ஒரு சிறிய பிறவியினுடைய தேர்வு டெஸ்ட ஃபேஸ் பண்ணி முழு கல்பத்துக்கான பிராப்தி எடுக்கிறதுக்கு தைரியம் உள்ளதா? கண்டிப்பாக தைரியம் வைப்போம் என்று யார் நினைக்கிறீர்கள்? முயற்சி செய்வோம், கவனம் வைப்போம், டாட் 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 இப்படி சொல்லக்கூடாது. முயற்சி வைப்போம், கவனம் வைப்போம் இவ்வாறு சொல்லக்கூடாது. இந்த போம் போம் என்பது கூடாது. நீங்கள் சிறிய குழந்தைகள் அல்ல. 70 வருடங்கள் நிறைவடைந்து கொண்டிருக்கிறது. 3-4 மாத குழந்தைகளே போம் போம் என்று கூறுவார்கள். முயற்சி செய்வோம், கவனம் வைப்போம், இப்படி போம் போம்னு 3-4 மந்த்ஸ் குழந்தைகள் தான் சொல்லுவாங்களாம். அவசரம் நீங்கள் தந்தையின் துணை அல்லவா, விஸ்வ கல்யாணக்காரி. உங்களுக்கு 70 வருடங்கள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. பாப் தாதா கை உயர்த்த வைக்கவில்லை. ஏனெனில் கை உயர்த்திய பிறகும் சில நேரம் கவனக்குறைவுடையவராக ஆகிவிடுகிறார்கள் என்பதை பாப் தாதா பார்த்தார். அதனால பாபா என்ன பண்ணலையா, கை உயர்த்த சொல்லல. என்ன நினைக்கிறீர்கள்? என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். மலை போன்ற பிரச்சனையும் வரட்டும், மலை போன்ற பரீட்சையும் வரட்டும், எக்ஸாம் மலை போல பரீட்சையும் வரட்டும். ஆனால் மலையை பஞ்சாக்கி விடுவோம் என்று நினைக்கிறீர்களா? இந்த அளவு திட சங்கல்பம் செய்வதற்கு தைரியம் உள்ளதா? என்ன வேணா நடக்கட்டும், மலை போல ஒரு பெரிய எக்ஸாமே தான் வரட்டும், ஆனா கூட அந்த வரக்கூடிய பெரிய எக்ஸாம்ங்கிற மலையை நாங்க பஞ்சு போல ஆக்கிடுவோம்னு நினைக்கணும். அந்த திட சங்கல்பம் பண்றதுக்கு முதல்ல தைரியம் இருக்கா? ஏனென்றால் சங்கல்பம் மிகவும் நன்றாக செய்கிறார்கள். எந்த நேரம் சங்கல்பம் செய்கிறீர்களோ பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் நடப்பது என்னவென்றால் 70 வருடத்தையோ லேசாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். 70 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு, 70 இயர்ஸ் தானே, இப்படி 70 வருஷத்தை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறோமா. மேலும் இந்த ஞானத்தின் ஆதாரத்தினால் ஒவ்வொரு முயற்சியின் விஷயத்தில் நீண்ட காலத்திற்கான கணக்கு உள்ளது. ஒவ்வொரு விஷயத்துல முயற்சி பண்றதையும் நீண்ட காலத்துக்கான கணக்கு உள்ளது. நல்லது, இப்பொழுதே செய்து விடுவீர்கள். ஆனால் நீண்ட காலத்திற்கான கணக்கு உள்ளது. லாஸ்ட்ல நான் இப்பவே பண்ணிடுவேன்னா பாபா என்ன சொல்றாரு, இப்பவே பண்ணா மட்டும் பிராப்தி இல்லை, நீண்ட காலமா பண்ணிருக்கணும். நீண்ட காலத்திற்கான கணக்கு உள்ளது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் என்ன பிராப்தி விரும்புகிறார்கள்? இப்பொழுது பாப் தாதா கை உயர்த்த சொல்கிறார். யார் ராமர் சீதையாவீர்கள்? ராம் சீதாவா யார் ஆகணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்கன்றார். யார் ராமர் சீதையாக ஆகுவதற்கு விரும்புகிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள், ராஜ்யம் கிடைக்கும். ராமர் சீதை கூட ராஜ்யம் இருக்குல்ல, சோ யார் ஆகணுமோ அவங்க கை தூக்குங்க, ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றார். சிலர் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ராமர் சீதை ஆக போகிறீர்களா? லக்ஷ்மி நாராயணர் ஆக மாட்டீர்களா அப்படின்னு அவங்கள பார்த்து பாபா கேட்கிறார். இரட்டை வெளிநாட்டினரில் சிலர் கை உயர்த்தினார்களா? டபுள் ஃபார்னஸ்ல யாராவது கை தூக்குனீங்களான்னு கேட்கிறார். அப்போ உடனே சொல்றாங்க, இல்ல யாரும் கை தூக்கல பாபா அப்படின்றாங்க. எப்பொழுது நீண்ட காலத்திற்கான பாக்கியத்தை அடைய விரும்புகிறீர்களோ, லக்ஷ்மி நாராயணன் ஆவது என்றால் நீண்ட காலத்திற்கான ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதாகும். சத்யுகுல இல்லையா? சோ கம்ப்ளீட் அரை கல்பத்துக்கான ராஜ்ய பாக்கியம். சோ லக்ஷ்மி நாராயணன் ஆகுவது என்றால் நீண்ட காலத்திற்கான ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதாகும். எனவே நீண்ட காலத்திற்கான பிராப்தி உள்ளது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீண்ட காலமும் வேண்டும் அல்லவா? அப்ப அந்த மாதிரி நீண்ட கால ராஜ்ய பாக்கியம், நீண்ட கால பிராப்தினா இப்பயே என்ன பண்ணோம்? ஒவ்வொரு விஷயத்தோட முயற்சியிலும் நீண்ட காலம் இருக்கணும்ல. இப்பொழுது 63 பிறவிகளுடைய நீண்ட காலத்தின் சம்ஸ்காரம் உள்ளது. ஆகையினால் எங்களுடைய கருத்து அதுவல்ல, எங்களுடைய பாவனை அதுவல்ல, 63 பிறவிகளின் சம்ஸ்காரம் அது என்று கூறுகிறீர்கள் அல்லவா? அவன் என்ன பண்றது, 63 பர்த்ஸா என் சம்ஸ்காரம் அப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? எனவே நீண்ட காலத்திற்கான கணக்கு உள்ளது அல்லவா? ஆகையினால் சங்கல்பத்தில்
திடத்தன்மை வேண்டும் என்பதையே பாப் தாதா விரும்புகிறார். சங்கல்ப் நல்லா பண்றோம், ஆனா திட சங்கல்பம் வேணும்னு பாப் தாதா ஆசைப்படுறார். திடத்தன்மையில் தான் குறைவு ஏற்பட்டு விடுகிறது. அது நடந்துவிடும். டாட் 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 நடக்கின்றது. நடக்க விடுங்கள். யார் ஆகியுள்ளார்கள்? யார் ஆகியிருக்கிறாங்க? மேலும் அனைவருக்கும் ஒரு விஷயம் மிகவும் நன்றாக வருகிறது. பாப் தாதா அந்த விஷயங்களை குறிப்பெடுத்திருக்கிறார்கள். ரொம்ப நல்லா ஒரு விஷயத்தெல்லாம் குழந்தைகள் செய்யறோமா, சொல்றோமா, அந்த விஷயம் என்னன்னு பாபா நோட் பண்ணி வச்சிருக்கார். பாபா இப்ப சொல்றார், என்ன பண்றோமா, தனக்குள் தைரியம் இல்லை என்றால், பாபா சொல்றத செய்யறதுக்கு தனக்குள்ள தைரியம் இல்லை. தனக்குள் தைரியம் இல்லை என்றால் மகாரதிகள் கூட அவ்வாறு செய்கின்றார்கள். நான் செய்தால் என்ன என்று கூறுகிறார்கள். பாபா மகாரதி அவங்க அவ்வளவு பெரியவங்க, அவங்களே அப்படித்தானே செய்யறாங்க, நான் பண்ணா என்ன, இப்படி சொல்றாங்களாம். ஆனால் பாப் தாதா கேட்கிறார்கள், எந்த நேரம் மகாரதி தவறு செய்கிறார்களோ அந்த நேரம் அவர்கள் மகாரதியா என்ன? மகாரதி என்ற பெயரை ஏன் கெடுக்கிறீர்கள்? அந்த நேரம் அவர் மகாரதியே இல்லை. எனவே மகாரதி என்று கூறி தன்னை பலவீனமாக்குவது என்பது தனக்குத்தானே ஏமாற்றத்தை கொடுப்பதாகும். மகாரதி தப்பு பண்றாங்கன்னா அந்த டைம்ல அவங்க மகாரதியே கிடையாதுன்றார். அதனால பாபா சொல்றார், மகாரதியின் பேர் சொல்லி என்னோட வீக்னஸஸ நான் மறைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நானே தனக்குத்தானே ஏமாற்றத்தை கொடுப்பதாகும். பிறரை பார்ப்பது சுலபமாக உள்ளது, தன்னை பார்ப்பதற்கு கொஞ்சம் தைரியம் வேண்டும். பாபா சொல்றத செய்யறதுக்கு தைரியம் வேணும். அதை விட்டுட்டு மகாரதி அப்படிதான் பண்றாங்க அப்படின்னா சுபாவம் மத்தவங்களை பார்க்கறது ஈஸி, ஆனா தன்னை பார்க்கணும்னா கொஞ்சம் தைரியம் வேண்டும். இன்று பாப் தாதா கணக்கு புத்தகத்தை முடிப்பதற்கான பரிசை பெற விரும்புகிறார். எல்லாரோட ஃபைல் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பினிஷ் பண்ணோன்றார் பாபா. பலவீனம் மற்றும் சாக்கு போக்கின் கணக்கு வழக்கினுடைய மிகப்பெரிய புத்தகம் உள்ளது. எவ்வளவு வீக்னஸ் இருக்கு, எவ்வளவு சாக்கு போக்கு சொல்றோம், இத கணக்கு வழக்கு பார்த்தனா பெரிய புக்கா இருக்கான். அதை முடிவடைய செய்ய வேண்டும். நாம் செய்து காட்டுவோம், செய்தே ஆக வேண்டும், பணிந்தே ஆக வேண்டும், மாறியே தீர வேண்டும், மாற்றத்தின் விழாவை கொண்டாடியே ஆக வேண்டும் என்று யார் ஒவ்வொருவரும் புரிந்திருக்கிறார்களோ, சங்கல்பம் செய்வோம் என்று யார் புரிந்திருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நான் பணிவானவனா ஆயிடுவேன், நான் செஞ்சுதான் தீருவேன், மாற்றத்தோட விழாவை கொண்டாடுவேன், இப்படி எல்லாம் நினைச்சிருக்கவங்க கை தூக்கு. திடமான சங்கல்பம் செய்வீர்களா அல்லது புத்திசாலித்தனமாக சங்கல்பம் செய்வீர்களா? புத்திசாலித்தனமான சங்கல்பமும் உள்ளது மற்றும் திடமான சங்கல்பமும் உள்ளது. நீங்கள் அனைவரும் திடமான சங்கல்பத்துடன் உயர்த்தினீர்களா? திடமாக உயர்த்தினீர்களா? ஸ்ட்ராங்கா தனக்குள்ள சங்கல்பத்தை கொண்டு கை தூக்குறீங்களா? மதுபனை சேர்ந்தவர்கள் உயரமாக கை உயர்த்துங்கள். இங்கே முன்னால் மதுபனை சேர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். மிகவும் அருகாமையில் அமருவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. பாபாதான் இல்ல, ஒரு சைட்ல இந்த பிரதர் சைட்ல மதுபன் வாசி பாபாவுக்கு ரொம்ப பக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க. பாபா சொன்னாங்க, பக்கத்துல உட்கார்றதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்ல. முதல் இருக்கை மதுபனை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த ஃப்ரண்ட் ரோ சீட்டிங் பாத்தீங்கன்னா மதுபன் நிவாசிஸ்க்கு இருக்கும். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். முதலில் அமர்ந்துள்ளீர்கள், முதலில் தான் இருக்க வேண்டும், ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படின்றார். இன்றைய பரிசோ மிகவும் சிறப்பாக உள்ளதல்லவா? பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. ஏனென்றால் நீங்கள் ஒருவர் அல்ல, உங்களுக்கு பின்னால் உங்களுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய ராயல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உங்களுடைய ராயல் பிரஜைகள், பிறகு துவாபர யுகத்திலிருந்து உங்களுடைய பக்தர்கள், சத்தோ ரஜோ தமோ குணமான 3 விதமான பக்தர்கள். ஆக உங்களுக்கு பின்னால் நீண்ட வரிசை உள்ளது. நம்ம மட்டும் இல்ல, நம்மளுடைய ராஜ்யத்துல நம்ம கூட வர ராயல் ஃபேமிலி மெம்பர், அப்புறம் ராயல் பிரஜைகள், அப்புறம் துவாபரீகத்துல இருந்து பக்தாத்மாக்கள், சத்தோ ரஜோ தமோ 3 விதமான பக்தாத்மாக்கள். இப்படி நமக்கு பின்னால பெரிய கியூ இருக்கான். நீங்கள் என்ன செய்வீர்களோ அதை உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் செய்கிறார்கள். சோ இப்ப நான் என்ன பண்றேனோ அததான் இந்த பின்னால இருக்கக்கூடிய பெரிய கியூனார் இல்லையா, இவங்க எல்லாருமே அதான் செய்வாங்க. நீங்கள் சாக்குப்போக்கு கூறுகிறீர்கள், அதனால் உங்களுடைய பக்தர்களும் கூட அதிக சாக்குப்போக்கு சொல்கிறார்கள். பாபா சொல்றத செய்யாம சாக்கு போக்க நம்ம சொன்னா நம்மளோட பக்தர்கள் நம்மளை விட நிறைய சாக்கு போக்கு சொல்றாங்களாம். இப்பொழுது பிராமண பரிவாரமும் உங்களை பார்த்து தலைகீழான காப்பி அடிப்பதிலே புத்திசாலியாக இருக்கின்றனர் அல்லவா?
நம்ம செய்யறத பார்த்து என்ன பண்றாங்க, உல்டாவா தலைகீழே எடுத்துட்டு காப்பி பண்றதுல பிகேஸும் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. எனவே இப்பொழுது திட சங்கல்பம் செய்யுங்கள். சம்ஸ்காரத்தின் மோதல் ஏற்பட்டாலும், சுபாவத்தின் வேறுபாடு ஏற்பட்டாலும், மூன்றாவது விஷயம் பலவீனமானவர்களை பற்றியது. யாராவது எவரை பற்றியாவது பொய்யான விஷயத்தை கூறினார்கள் என்றால், பொய்யை கேட்கும் போது எங்களுக்கு மிகுந்த கோபம் வருகிறது என்று சில குழந்தைகள் கூறுகின்றனர். அவங்க பொய் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையான தந்தையிடம் வெரிஃபை, அதாவது சரிபார்க்கப்பட்டது, உண்மையான தந்தை உங்களுக்கு துணையாக இருக்கின்றார். எனவே முழு பொய்யான உலகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்றும் ஒரு தந்தை உங்களுடன் இருக்கின்றார். உங்களுடைய வெற்றி உறுதியானது. யாரும் உங்களை அசைக்க முடியாது. அவங்க பொய் சொன்னாங்க, கோவம் வந்துச்சுன்னா பாபா என்ன சொல்றாரு, ஃபுல் வேர்ல்டே இன்னைக்கு பொய்யான உலகம் தான். அவங்க ஃபுல் வேர்ல்டு ஒரு சைட்ல இருக்கட்டும், நம்ம மட்டும் இருக்கோம் ஒரு சைட்ல. ஆனா நம்ம கூட யார் இருக்காரு, உண்மையான பாபா இருக்காரு. அப்ப லாஸ்ட்ல உங்களுக்கு தான் வெற்றி அப்படின்றார் பாபா. யாரும் உங்களை அசைக்க முடியாது, ஏனென்றால் தந்தை உங்களுக்கு துணையாக இருக்கின்றார். அது பொய் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். பாபா நம்ம கூட இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றப்ப உலகத்துல இருக்கவங்க பொய் அப்படின்னு சொல்றாங்க. எனவே பொய்யை பொய்யாகவே இருக்க விடுங்கள். அவங்க பொய் சொல்றாங்க இல்லையா, சரி இது பொய்யாவே இருந்துட்டு போகட்டும், விடுங்க, ஏன் பெரிதாக்குகிறீர்கள்? எனவே தந்தைக்கு சாக்கு போக்கு பிடிப்பதில்லை. இது நடந்து விட்டது, இது நடந்து விட்டது, இது நடந்து விட்டது, டாட் டாட் டாட், இது இது என்ற பாடல் இப்பொழுது முடிவடைய வேண்டும். இப்படியாச்சு அப்படியாச்சு, இது இது இதுன்றோன்னு இந்த இது இது இதுங்கிறது சாக்கு போக்கெல்லாம் பினிஷ் பண்ணுங்கன்றார். நல்லதாகவே நடந்தது, நல்லதே நடக்கும், நன்றாக இருப்போம், அனைவரையும் நல்லவர்களாகவே ஆக்குவோம், நல்லது 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 என்ற பாடல் பாடுங்கள். இது பிடித்திருக்கிறதா? இது இது இதுங்கிறத விட்டுட்டு நல்லது நல்லது நல்லதுங்கிற பாட்டு பாடுங்க. பிடிச்சிருக்கா? சாக்கு போக்கை முடிவடைய செய்வீர்களா? செய்வீர்களா? 2 கைகளையும் உயர்த்துங்கள். ஆம், நல்ல முறையில் அசையுங்கள். நல்லது. பார்க்கக்கூடியவர்களும் கையசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். டிவில அங்கங்க பாபா மிலன் பாக்குறாங்க, அவங்க எல்லாம் கூட கையசைக்கிறாங்க. எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கையசைத்திடுங்கள். நீங்களும் அசைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. இப்பொழுது கையை கீழே போடுங்கள். இப்பொழுது தங்களுடைய மாற்றத்திற்கான கைகளை தட்டுங்கள். பாபா சொன்ன மாதிரி நாங்க இந்த 3த்தையும் விட்டுடுறோம், கவனக்குறைவு, அலட்சியம், சாக்கு போக்கு இதெல்லாம் விட்டுடுறோம்னு சொல்லி தைரியமா கை தூக்கி இருக்காங்க இல்லையா. சோ மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு நீங்க கிளாப் பண்ணிக்கோங்க அப்படின்றார் பாபா. உடனே எல்லாரும் ரொம்ப ஜோரா கை வந்து தட்டுறாங்க. பாபா சொல்றாங்க, நல்லது. இப்பொழுது ஒவ்வொருவரும் சாக்கு போக்கு, அலட்சியம், கவனக்குறைவை ஒவ்வொரு நேரமும் திட சங்கல்பத்தின் மூலம் சமாப்தி செய்து நீண்ட காலத்திற்கான கணக்கை சேமிப்பு செய்தே ஆக வேண்டும் என்ற 1 நிமிடம் திட சங்கல்ப சுரூபத்தில் அமருங்கள். இந்த 3த்தை விட்டுடணும், நீண்ட காலத்துக்கான கணக்கு சேமிப்பு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு 1 மினிட் திட சங்கல்ப சுரூபத்துல உட்காருங்க. எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், எதையும் பார்க்க வேண்டாம். எப்படி சொல்ல பாருங்க பாபா, எது வேணா நடக்கட்டும், எதையுமே நீங்க பார்க்காதீங்க. ஆனால் தந்தையின் இதய சிம்மாசனதாரி ஆகியே தீர வேண்டும், விஸ்வத்தின் சிம்மாசனதாரி ஆகியே தீர வேண்டும். இந்த திட சங்கல்ப ஸ்வரூபத்தில் அனைவரும் அமருங்கள். நல்லது. பாபா யாத்தியார் கொடுக்கிறாங்க. நாலாபுறங்களிலும் உள்ள சதா ஊக்கம் உற்சாகத்தின் அனுபவத்தில் இருக்கக்கூடிய, சதா வெற்றியின் சாவியான திடத்தன்மையை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய, சதா தந்தையின் துணையாக மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் துணைவனாகி இருக்கக்கூடிய, சதா ஏக்னாமி மற்றும் எக்கானமி, அதாவது ஒருத்தருடைய நினைவு மற்றும் சிக்கனமா இருக்கக்கூடிய ஏகாகிரதா ஸ்வரூபத்தில் முன்னோக்கி முன்னேறி பறந்து செல்லக்கூடிய, பாப் தாதாவிற்கு மிகவும் செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட விசேஷமான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இன்றைய முரளியோட வரதானம், எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகளை தியாகம் செய்யக்கூடிய உண்மையான தபஸ்வி மூர்த்தி ஆகுக. எல்லைக்குட்பட்ட
அனைத்து ஆசைகளை தியாகம் செய்யக்கூடிய, லிமிட்டடா இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் தியாகம் பண்ணக்கூடிய உண்மையான தபஸ்வி மூர்த்தி ஆகுக. எல்லைக்குட்பட்ட ஆசைகளை தியாகம் செய்து உண்மையிலும் உண்மையான தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள். தபஸ்வி மூர்த்தி என்றால் எல்லைக்குட்பட்ட ஆசை என்றால் என்னவென்றே அறியாத ரூபமாகும். தபஸ்வி மூர்த்தினா என்ன அர்த்தமா? எல்லைக்குட்பட்ட ஆசனா என்னன்னு தெரியாது, அந்த ஸ்வரூபம் தான் தபஸ்வி மூர்த்தி ஸ்டேஜ். யார் பெறுவதற்கான சங்கல்பம் செய்கின்றார்களோ அவர்கள் அல்ப காலத்திற்காக பெறுகிறார்கள். வேணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அல்ப காலத்துக்காக கிடைக்குது. சோ யார் பெறுவதற்கான சங்கல்பம் செய்கிறார்களோ அவர்கள் அல்ப காலத்திற்காக பெறுகிறார்கள், ஆனால் சதா காலத்திற்காக இழக்கிறார்கள். தபஸ்வி ஆவதில் இந்த அல்பகால ஆசைகள் தான் விசேஷமாக தடை ரூபம் ஆகிறது. அல்பகால ஆசை தபஸ்வி மூர்த்தியா ஆகிறதுக்கு தடை போடுது. ஆகையினால் இப்பொழுது தபஸ்வி மூர்த்தி ஆகுவதற்கான நிரூபணம் கொடுங்கள், ப்ரூஃப் கொடுங்கன்ற. அதாவது எல்லைக்குட்பட்ட மதிப்பு கௌரவத்தை பெறுவதற்கான ஆசையை தியாகம் செய்து, எல்லைக்குட்பட்ட மதிப்பு கௌரவத்தை பெறுவதற்கான ஆசையை தியாகம் செய்து விதாத்தா ஆகுங்கள், அதாவது விதியை உருவாக்குபவர் ஆகுங்கள். எப்பொழுது விதாத்தாவின் சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகுமோ அப்பொழுது மற்ற அனைத்து சன்ஸ்காரங்களும் தானாகவே மர்ஜ் ஆகிவிடும். ஸ்லோகன்: கர்மத்தின் பலனை பெறுவதற்கான சூட்சம விருப்பம் வைப்பதும் கூட பழம் கனிவதற்கு முன்னதாகவே சாப்பிடுவதாகும். கர்மத்தின் பலனை பெறுவதற்கான ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டேன், அந்த வேலைக்கான ரிட்டர்ன் எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு நான் சூக்ஷ்மமா ஆசை வைக்கிறேன். கர்மத்தின் பலனை பெறுவதற்கான சூக்ஷ்ம விருப்பம் வைப்பதும் கூட பழம் கனிவதற்கு முன்னதாகவே சாப்பிடுவதாகும். அது பழுக்கிறதுக்கு முன்னால கச்சாவாவே சாப்பிட்டுடுறேன்னு அர்த்தம் அப்படின்றார். அவ்யக்த சமிக்ஞை. இப்பொழுது ஈடுபாடினும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக ஆக்குங்கள். எப்பொழுது நினைவு ஜுவாலை ரூபமாக ஆகுமோ அப்பொழுதே பாப கட்டேஸ்வரர் மற்றும் பாவத்தை அழிப்பவர் ஆக முடியும். இதே நினைவு மூலம் அநேக ஆத்மாக்களின் பலமற்ற தன்மை தூரமாகிவிடும். இதற்காக ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு சுவாசம் தந்தை மற்றும் நீங்கள் இணைந்து இருங்கள். எந்த ஒரு சமயத்திலும் சாதாரண நினைவு இருக்கக்கூடாது. ஸ்னேகம் மற்றும் சக்தி இரண்டு ரூபமும் இணைந்து இருக்க வேண்டும். நானும் பாபாவும் ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு சுவாசமும் சேர்ந்து இருக்கணும். ஸ்னேகம் சக்தி ரூபம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறப்பதான் நினைவு ஜுவாலா ரூபமாகும். அப்பதான் பாப கட்டேஸ்வரர் பாவத்தை அழிப்பவரா நம்ம ஆக முடியும்ன்றார். அச்சா. ஓம் சாந்தி.